பிடிஆர் இன்னைக்கு ஆளுநரை முழு பகையா முன்னிறுத்துறாரு. அப்ப இந்த மோதலுக்கு விளைவாக என்னன்னா, இப்ப ஆளுநர் டெல்லி போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இப்படி அவர் டெல்லி போக வைப்பதும் அவரை வச்சுக்கிட்டே இந்த மாதிரியான பகையான சொற்றொடர்களை பயன்படுத்துவது சரியான்னு கேட்கு. 1974 என்றதை எடுத்து 2024 எழுதினால் எதெல்லாம் அன்னைக்கு சொன்னாலோ அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தும். அந்த அளவுல தான் இந்த ஆளுநரும் இந்த கூட்டாட்சியுடைய கேடும், அதாவது ஒன்றிய அரசு தவறு செய்யறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆளுநருக்கு நம்ம மோதுறாங்க, அவரு மோதுறாருங்க. அவர் டெல்லிக்கு போயிட்டு போறாங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு தான் அவரை வரக்கூடிய விஷயமா இருக்காரு. இப்ப புதுசா என்ன பிரச்சனையை கொண்டு வராங்கிறது பாப்போமே. உச்ச நீதிமன்றத்தில் பெற்ற அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு. அப்ப தமிழ்நாடுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, தமிழர்கள் உரிமையை பாதுகாக்கப்படுகிறது. அதனால தான் பிடிஆர் சொல்கிறார். அப்பனா சிந்திச்சு பாருங்க, 1921 முதல் மாண்டெக்யூ செல்ஃப் சீர்திருத்தம் என்று உருவாக்கி